மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சவுக்கு மரம் வளர்ப்பு குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மர இனப்பெருக்கத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் உமேஷ் கண்ணா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பரண்மேல் ஆடு வளர்ப்பு செய்து பயனடைந்த திருவாரூர் மாவட்டம் கல்லடிக்கொள்ளை கிராம வேளாண்மையாளர் டி வைத்தியநாதன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவரம் பகுதியில் மணத்தக்காளி. இன்றைய தகவல் நேரத்தில் எலுமிச்சையில் தாமிரம் மற்றும் மாங்கனீசு குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி செய்யும் முறைகள். தொடரும் தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. பரண்மேல் ஆடு வளர்ப்பு. ஆடுகளை தரையில் வளர்க்காமல் தரையிலிருந்து 4 அடி உயரத்தில் கிடைமட்டமாக மரச்சட்டங்களை 4க்கு 3 அங்குலம் வரிசையாக அடுக்கி கட்டி அமைப்பதுதான் பரண் அமைப்பு ஆகும். பரண்மேல் ஆடு வளர்ப்பு செய்து பயனடைந்த திருவாரூர் மாவட்டம் கல்லடிக்கொள்ளை கிராம வேளாண்மையாளர் டி வைத்தியநாதன் அவர்கள் தரும் செய்திகள். பன்முக பயன்பாட்டை தன்னகத்தே ஆடுகள் கொண்டுள்ளதால் குறைந்த முதலீட்டில் அதிக வருவாய் தரும் அற்புத தொழிலாக ஆடு வளர்ப்பு விளங்குகிறது. ஆடுகள் ஏழை எளியவர்களின் பசு என்றழைக்கப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் அவை அதிக அளவில் கிராமப்புற பொருளாதாரத்தை முன்னேற்றுவதுடன் தேசிய பொருளாதாரத்தை உயர்த்தவும் செய்கிறது. ஏழை எளியோருக்கும் நடுத்தர மற்றும் நிலமற்ற வேளாண் பெருமக்களுக்கும் நல்ல வருவாயை தருகிறது. உருவத்தில் இவை சிறியவைகளாக இருப்பதால் வளர்ப்பதில் சிரமமில்லை. ஆடுகள் இயற்கையாகவே அன்புடன் பழகும் தன்மையுடையவை. ஆடுகளை வளர்க்க பெரிய அளவிலான இடம் தேவையில்லை. ஆடுகள் 7 முதல் 12 மாதங்களில் இனப்பெருக்கத்துக்கு தயாராகிவிடும். சில வகை ஆடுகள் குறுகிய காலத்தில் அதிக அளவிலான குட்டிகளை ஈன்றெடுக்கும். ஆட்டின் சாணம் பயிர்களுக்கு நல்ல உரமாகிறது. இது அதிக அளவிலான பயிர் உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. ஆடு வளர்ப்புக்கு நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், பிற தனியார் வங்கிகள் கடனுதவி புரிகின்றன.
எனவே வேலையில்லா படித்த இளைஞர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வணிக ரீதியிலான ஆடுகள் வளர்ப்பு மூலம் தம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தலாம். வணிக முறையில் ஆடு வளர்ப்புக்காக சரியான வகையை தேர்ந்தெடுத்தல் அதிக லாபத்தை அள்ளித்தரும். இத்தொழிலில் ஈடுபட விரும்புவோர் உங்கள் பகுதியில் உள்ள ஆட்டுப்பண்ணை அல்லது கால்நடை பிராணிகள் பயிற்சி மையத்தை அணுகி மேலும் விவரங்களை பெறலாம். இப்போ சராசரியாக வந்துட்டு ஏதாவது ஒரு அலுவலகத்துலேயோ ஏதோ ஒரு வேலை செஞ்சாங்கன்னா ஒரு மாதம் நிரந்தரமான வருவாய் கிடைக்கும்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ உங்கள் ஆடு வளர்ப்பு முழுக்க முழுக்க இது தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மாதம் ஒரு வருமானம்னு சொல்லிட்டு உங்களுடைய சம்பளம்ன்ற வகையில் எவ்வளோ வருங்க? இப்போ சாதாரணமாக மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இது ஒரு 10லேருந்து 15 ரூபா ஆவரேஜாக எனக்கு கிடைக்கும். ஒரு மாதம் எல்லா செலவும் போக ஒரு 10லேருந்து 15 ரூபா. நான் இதெல்லாமே என் வேலைகளை பார்த்துக்கிறேன்ல. நான் வந்து இப்போ பார்மசிஸ்ட்டு அப்படிங்கிறப்ப நான் மெடிக்கலில் மற்றதில் வேலை பார்த்துக்கிறேன். இப்போ ஒரு பார்த்துட்டு மற்றது பண்ணிக்கிட்டு மற்ற நேரம் இதை பார்த்து இது பார்ட் டைம் ஜாப் மாதிரி. இது பார்ட் டைம் ஜாப் மாதிரி. அப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இது இருக்குது. விவசாய நிலம் ஒரு 6-7 ஏக்கர் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறது, இப்போ இது வாயில்லா ஜீவனுங்களை நீங்கள் பேணி பாதுகாக்கிறீங்க, ஒரு லாபகரமான தொழிலாக கூட நீங்கள் நடத்துகிறீங்க. ஆமாம், ஒரு சிறப்பாக கவனிச்சுக்கிறீங்க. நீங்கள் ஒரு எங்கேயாவது ஒரு 5-10 நாள் ஊருக்கு போகணும், எங்கேயாவது வெளியூர் பயணமாகணும், எங்கே ஒரு 4 நாள் இருக்கணும். அப்போ இதனுடைய நிலைமை எப்படிங்க இருக்கும்? அதுக்கு வந்து யாராவது ஒரு ஆள் சம்பள ஆள் கிடைப்பாங்க. சம்பள ஆள் டெம்பரரியாக ஒரு 4-5 நாளைக்கு நீ அந்த வேலையை பார்த்துக்கன்னு சொல்லி என் ஒய்ஃபை பார்த்துக்குவாங்க. மனைவி அதை கவனிச்சுக்கிடுவாங்க. அவங்க தலையில் மற்றது வெட்டி வந்து கொடுக்குறது அவங்க கவனிச்சுக்கிடுவாங்க. ஆள் யாராவது அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அந்த மாதிரி வெளியில் போகிறாப்புல இருந்துச்சுன்னா உங்களை மட்டும் தேடாதுங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி கிடையாது. அது யார் வேணாலும் பண்ணலாம், செய்யலாம், யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் வச்சுருக்கிறதுல பெரும்பாலும் தலைச்சேரியை வந்து நாட்டாட்டில் கிராஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த குட்டி வந்து போயரில் கிராஸ் பண்ணது, போயர் கிடாய்க்கு கிராஸ் பண்ணது. அது எப்படிங்க? அது போயரும் தலைச்சேரின்னா அது ஒரு புது ரகமாக புது ரகமாக வரும். போயர் வந்து எத்தனை % இருக்கும்? ஒரு 70% போயர், ஒரு 30% இதுனாக்கா தலைச்சேரினாக்கா. தலைச்சேரியோட நல்ல குணம் என்னென்னு கேட்டால், கறி வந்து வெள்ளாட்டு கறியிலேயே ரொம்ப ருசியானது வந்து தலைச்சேரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. சரிங்க. நம்ம ஆட்டுக்கறின்னா எல்லாமே ஆட்டுக்கறின்னு நினைப்போம். ஆனால் ஒரு மற்ற எல்லா இனங்களோட கிட்டத்தட்ட ஒரு 7-10 இனங்கள் இருக்குது வெள்ளாட்டில். அந்த 7-10 இனங்களே ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடியது தலைச்சேரி தான். தலைச்சேரி ஒரிஜின் வந்து கேரளா ஒரிஜின். அது தலைச்சேரிக்கும் போயிருக்கும் கிராஸ் ஆகிறப்ப அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ வரைக்கும் போகும். இப்போ நாட்டாட்டோட தலைச்சேரியை கிராஸ் பண்ணும்போது இப்போ ஹையஸ்ட் வந்து ஒரு 30 கிலோ வரைக்கும் போகும் கிடா. அதே இப்போ தலைச்சேரியும் இப்போ போயரையும் கிராஸ் பண்ணிங்கன்னாக்கா, போயர் கிடாக்கி தலைச்சேரி பெட்டையை போட்டிங்கன்னா ஒரு 50 கிலோ வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு கிடா 50 கிலோ உயிரிடங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ 32 கிலோ வரைக்கும் கறி இருக்கும். 30 கிலோ கறி இருக்கிறப்ப சாதாரணமாக ஒரு 10-12 ரூபா விற்கலாம். ஆக இந்த பரண மேலே ஆடு வளர்க்குறது உங்களுக்கு பயனுள்ள தொழிலாக தெரியுது? பயனுள்ள, நிச்சயமாக பயனுள்ள தொழில் தான். ஏன்னா பொதுவாக எல்லா தொழிலையுமே ஒரு சராசரியாக ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க் இந்த தொழிலையும் இருக்குது. அது இருக்க தான் செய்யும். அந்த தடுப்பூசியில் கரெக்டாக பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் வந்து இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ இன்றைக்கி உள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் மாட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, வெள்ளாடுகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் கூட பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னென்னு தெரியல. நிறையா பிரச்சனைகள் வருது, சீக்கு வருது, ஆடுகள் இறந்து போயிடுது, நாங்கள் கிளைமிங் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு வெள்ளாடுகளுக்கு அது எழுதாத சட்டம். சட்டப்படி செஞ்சாகணும் அவங்க. ஆனால் இல்லீகலாக என்ன பண்ணுறாங்க, அவங்க செய்ய முடியாதுங்கிற மாதிரி மறுக்கிறாங்க. இப்போ நான் இன்சூரன்ஸுக்கு போய் சில கம்பெனிகளில் கேட்டப்போ மறுக்கிறாங்க. முழுக்க முழுக்க நல்ல அருமையான தொழில், நல்லா செய்யலாம். நம்மளுடைய நேரடி உழைப்பு இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அதில் கண்ணும் கருத்துமாக கவனிக்கணும். எந்த தொழிலும், எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன்னு ஒரு இது பண்ணிட்டு. இந்த பரண் மேலே ஆடு வளர்க்குறது உங்களுக்கு அதுக்கான பயிற்சி யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா, ஆலோசனை கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க? நிச்சயமாக தேவை. கேட்டால் எல்லா விவரமும் எந்த நேரமும் சொல்லுவேன். ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் பண்ணி சில பேர் கேட்பாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தொடர்பு. இப்போ நான் ஆரம்பத்தில் வந்து 2008 மகாராஷ்டிரா சுபாஷ் பாலேக்கரோட பயிற்சியில் கலந்துக்கிட்டேன், இயற்கை விவசாய பயிற்சியில். அப்போ நான் ஆட்டு பண்ண விவசாயி மற்றதுங்கிற மாதிரி நான் மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது நம்மாழ்வார் மீட்டிங்கில் 2010 கலந்துருக்கேன்.
நம்மளோட நெருக்கமான தொடர்புகள் இருந்ததுனால இயற்கை விவசாயங்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். இப்போ எங்கள் விவசாயம் எங்கள் நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பண்ணி மற்றதை பண்ணி கொடுக்குறோம். எனக்கு வீட்டுக்கு வந்து அவிச்சு அரைச்சி நெல் இன்னமும் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு விவசாயம் இன்னமும் சுகரு ப்ரெஷரு மற்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு கிடையாது. இப்போ இதுக்கு தீனி எல்லாம் எங்கேருந்து கொண்டு வருவீங்க? தீனி வந்து இப்போ முதல்ல வந்து கோஃபர் போட்டுதான். கோஃபர் வந்து போன வருஷம் கோடை காலத்தில் கொஞ்சம் அழிஞ்சு போச்சு. இப்போ அது திரும்ப போடலை. அதுக்குள்ளே இது சவுக்குத்தலை, எங்களுக்கு சவுக்கு தோப்பு இருக்குது. ஒரு 4 ஏக்கர் சவுக்கு தோப்பு இருக்குது. சவுக்குத்தலை கொடுக்கலாம். சவுக்குத்தலை ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் சவுக்குத்தலை தாராளமாக கொடுக்கலாம். சவுக்குத்தலை கொடுத்து புண்ணாக்கு தண்ணி வைக்கணும், கடலை புண்ணாக்கு போட்டு தண்ணி வைக்கணும். சவுக்குத்தலையை தின்னோடனே கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்கும் ஆட்டுக்கு, வெள்ளாட்டுக்கு. அந்த நேரத்தில் கடலை புண்ணாக்கு போட்டு தண்ணி வச்சு. சவுக்குத்தலை இலை கீத்தா போடுவீங்களா, இலசா போடுவீங்களா, முத்துனது கூட போடலாம்? அது எல்லாம் போடலாம், முத்துனது இலசி எல்லாம் போடலாம். பட்டை இல்லை, இலை மட்டும். ஊசி ஊசியாக இலை இருக்குல்ல, அந்த இலைகள் மட்டும். இலைகளை திங்கிறது நல்ல ப்ரோட்டீன் தான். அதுவும் நல்ல வளர்ச்சி இருக்க தான் செய்யுது. நல்லா இருக்குது. அங்கே எங்களுக்கு சவுக்குக்குள்ளேயும் கழிச்ச மாதிரி ஆகிடுது. இது இறையும் ஆகிடுது. அதுக்கு தனியாக ஒரு தீவன செலவுங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. கொஞ்சம் முயற்சி இருக்கும், உழைப்பு இருக்கும், அவ்வளோதான். சரிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பரண மேலே வெள்ளாடு வளர்க்குறத பற்றி ரொம்ப அற்புதமான செய்திகள் எல்லாம், லாபகரமான தொழில் என்றதை நீங்கள் ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க. நேயர்கள் சார்பில், பொதிகை தொலைக்காட்சி சார்பில் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உங்களுக்கு எங்களுக்கு நன்றி. இப்போ பொதிகை தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றியா. ஒவ்வொருத்தரும் திருவாரூர் மாதிரி டெல்டா மாவட்டங்களில் இருக்கவங்க இந்த முயற்சிகளில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபடணும், சொந்த ஆர்வத்தை வளர்த்துக்கணும். அதான் ஏன் நான் சொல்ல விரும்புகிறது. நன்றிங்க, நன்றிங்க. இப்போ நம்ம கிராமத்தில் பார்த்தோன்னா பட்டி போட்டு ஆடு வளர்த்துருக்குறாங்க, கொட்டாயில் வச்சு ஆடு வளர்க்குறாங்க, வீட்லேயும் ஆடு வளர்க்குறாங்க, அப்புறம் கிராமத்தில் எல்லா இடத்துலையும் ஆடு வளர்க்குறாங்கங்க. ஆனால் பரண மேலே ஆடு வளர்க்குறது ஒரு புதுமையான திட்டம், ஒரு நல்ல திட்டம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த திட்டத்தை பற்றி, அந்த பரண மேலே ஆடு வளர்க்குறத பற்றி உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறோங்க. அது ரொம்ப பயனுள்ள திட்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. முடிஞ்சால் நீங்களும் பரண மேலே ஆடு வளர்த்து விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் பயனடையணும்னு கேட்டுக்கிறாங்க. நன்றிங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி வைத்தியநாதன் அவர்களை 09791401105 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், உளுந்து, கரும்பு மற்றும் பருத்தி. தற்பொழுது நிலவி வரும் பருவநிலை காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலை கருகல் நோய் மற்றும் துங்க்ரோ நச்சுயிரி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்நோய்களை கட்டுப்படுத்த 20% பசுஞ்சாண கரைசல் அல்லது ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் 500 கிராம் காப்பர் ஹைட்ராக்சைடு இட வேண்டும். சம்பா நெற்பயிரில் குலை நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்பன்டசிம் 200 கிராம் அல்லது ஒரு ஏக்கருக்கு ட்ரை சைக்ளோசோல் 200 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பான் மூலம் தெளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் மணத்தக்காளி. மணத்தக்காளியானது வாத நோய், வீக்கம், இருமல், ஆஸ்துமா, மார்புச்சளி நோய், தோல் நோய்கள் ஆகிய நோய்களுக்கு மருந்தாகவும் மற்றும் சத்து மருந்தாகவும் முழு தாவரமும் பயன்படுகின்றது. மண் மற்றும் தட்பவெப்பநிலை. வெப்ப மற்றும் மித வெப்ப மண்டல பகுதிகளில் 2000 மீட்டர் குத்துயரத்தில் மணத்தக்காளி நன்கு வளரும். இது வறண்ட கற்கள் நிறைந்த மணற்பாங்கான அல்லது ஆழமான மண்ணில் நன்கு வளரும். வெப்ப மற்றும் மிதவெப்ப மண்டல வேளாண் காலநிலை மண்டலத்தில் சாகுபடி செய்யலாம். நீர் மேலாண்மை. நாற்றாங்கால் மற்றும் பயிருக்கு வார இடைவெளியில் பாசனம் செய்ய வேண்டும். பயிரில் பூ அரும்பும் வரை பாசனம் செய்ய வேண்டும். அறுவடை. மண் மற்றும் காலநிலையை பொறுத்து மணத்தக்காளி 4 முதல் 6 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகும். மணத்தக்காளி செடி சேகரிக்கப்பட்டு நிழலில் உலர்த்தப்படுகிறது. மகசூல். ஹெக்டருக்கு 12 முதல் 20 டன்கள் வரை மகசூலை பெறலாம்.
இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் எலுமிச்சையில் தாமிரம் மற்றும் மாங்கனீசு குறைபாடுகள் மற்றும் அவற்றை நிவர்த்தி செய்யும் முறைகள். தமிழகத்தில் பழவகை பயிர் சாகுபடியில் எலுமிச்சை ஒரு முக்கிய பயிராகும். இப்பயிர் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் பேரூட்டச்சத்துக்களும் நுண்ணூட்டச்சத்துக்களும் சரியான அளவில் தேவைப்படுகின்றன. இவற்றுள் நுண்ணூட்டச்சத்துக்களான தாமிரம் மற்றும் மாங்கனீசு குறைபாடுகள் மற்றும் அவற்றை நிவர்த்தி செய்யும் முறைகள் குறித்து காண்போம். தாமிரம். மணற்பாங்கான மண் மற்றும் சரளை மண்ணிலும் தாமிர பற்றாக்குறை காணப்படும். இப்பற்றாக்குறை உள்ள கிளையின் இளம் இலைகள் பச்சையம் எழுந்து வெளிரிய தோற்றத்துடன் காணப்படும். மரத்தின் கிளைகள் நுனியிலிருந்து கீழ் நோக்கி கருகி காய்ந்து காணப்படும். இதனை அடிநோக்கி கருகல் நோய் என்று அழைக்கின்றனர். மரங்களில் பிசின் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு திட்டு திட்டாக தோன்றும். இதனை சொறி நோய் என்று அழைக்கின்றனர். தாமிர குறைபாட்டினை நிவர்த்தி செய்ய 0.5 முதல் 1% தாமிர சல்பேட் அல்லது 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 முதல் 10 கிராம் கரைசலை இலை வழியாக 10 நாட்களுக்கு ஒருமுறை தெளிக்க வேண்டும். மரம் ஒன்றிற்கு தாமிர சல்பேட் 100 கிராம் என்ற அளவில் மண்ணில் இட வேண்டும். மாங்கனீசு. எலுமிச்சையில் துத்தநாகம் மற்றும் இரும்புச்சத்து பற்றாக்குறை காரணமாக மாங்கனீசு பற்றாக்குறை ஏற்படுகின்றது. இப்பற்றாக்குறையினால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும். இலைகளில் நரம்புகளுக்கிடையில் பச்சையம் இழந்து மஞ்சள் நிறமாக தோன்றும். மாங்கனீசு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய 0.5 முதல் 1% மாங்கனீசு சல்பேட், அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 முதல் 10 கிராம் கரைசலை இலை வழியாக 10 நாட்களுக்கு ஒருமுறை தெளிக்க வேண்டும். மரம் ஒன்றிற்கு மாங்கனீசு சல்பேட் 100 கிராம் என்ற அளவில் இட வேண்டும். தொடரும் தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 28/12/2016 புதன்கிழமை மற்றும் 29/12/2016 வியாழக்கிழமையன்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் சென்னை நகர்ப்புற தோட்டக்கலை வளர்ச்சி மையத்தில் மூலிகை பயிர் சாகுபடி மற்றும் பயன்கள் குறித்த பயிற்சியும் 30/12/2016 வெள்ளிக்கிழமையன்று மாடி தோட்டம் அமைத்தல் பற்றிய பயிற்சியும் நடைபெறவுள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், அண்ணா நகர், சென்னை 600040. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04426263484 மற்றும் 04426283484. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விற்பனை செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1780 ரூபாய்க்கும், திருப்பூரில் 1330 முதல் 1400 ரூபாய் வரையிலும், சோளம் சிவப்பு திருமங்கலத்தில் 2200 முதல் 2500 ரூபாய் வரையிலும், அருப்புக்கோட்டையில் 2600 முதல் 2700 ரூபாய் வரையிலும், நெல் ASD 16 பன்ருட்டியில் 1430 ரூபாய் முதல் 1432 ரூபாய் வரையிலும், மதுரையில் 1700 முதல் 1800 ரூபாய் வரையிலும், நெல் வெள்ளை பொன்னி அம்மூரில் 1679 முதல் 2305 ரூபாய் வரையிலும், விழுப்புரத்தில் 1903 முதல் 2343 ரூபாய் வரையிலும், மிளகாய் சிவப்பு தூத்துக்குடியில் 7000 முதல் 7500 ரூபாய் வரையிலும், தென்காசியில் குறைந்தபட்சமாக 5500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம்.
கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 30 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 350 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 110 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் இன்றைய விலை நிலவரம். தருமபுரியில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 406 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 1 கிலோவிற்கு 228 ரூபாய்க்கும், சராசரியாக 352 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 369 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 315 ரூபாய்க்கும், சராசரியாக 352 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 370 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 247 ரூபாய்க்கும், சராசரியாக 327 ரூபாய்க்கும், ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 12.9 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 79.2%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 42.8%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 13 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 557.6 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 888.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். சவுக்கு அயலகத்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட மரப்பயிராகும். சவுக்கு விரைவாக வளரும் இயல்புடைய, பசுமை மாறா அழகிய தோற்றமுடைய ஊசி இலைகளை கொண்ட மரமாகும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சவுக்கு மரம் வளர்ப்பு குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மர இனப்பெருக்கத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். உமேஷ் கண்ணா அவர்கள். சவுக்கு, அதாவது கேஷுரினா ஈக்குசிட்டிஃபோலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வருட சுழற்சி காலத்தை கொண்டது. இது எப்படி தேர்வு செஞ்சுருக்கோம் அப்படின்னா பலதரப்பட்ட இடங்கள்லேருந்து சவுக்குகளை கொண்டு வந்து ஒரு இடத்துல நம்ம வளர்த்து அதில் நமக்கு தேவையான பண்புகள் எந்த மரத்தில் இருக்குதுன்னு பார்த்து அந்த மரத்தை செலக்ட் பண்ணி அதை கன்றக இனப்பெருக்க முறை மூலம் இனப்பெருக்கம் செஞ்சு அந்த பண்புகளை அந்த மரத்தில் மட்டும் தக்க வச்சு அதை விவசாயிகளுக்கு கொடுக்கறது மூலமாக உற்பத்தி திறனை அதிகப்படுத்துகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மேம்படுத்தப்பட்ட ரகம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக சவுக்கு மரம் 6லேருந்து 8 வருடம் சுழற்சி காலத்தை கொண்டிருந்ததாக இருந்தது. இப்போது இந்த வெரைட்டி, இந்த ரகம் பார்த்திங்கன்னா 5 வருட சுழற்சி காலம். இதனுடைய உற்பத்தி திறன் பார்த்திங்க அப்படின்னா 150 டன்
1 ஹெக்டேருக்கு. மேட்டுப்பாளையம் 1 ரகம். இது எல்லா வகையான மண்களுக்கும் ஏற்ற மரம். இந்த மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லா வித தட்பவெப்ப நிலைகளிலும் வளரக்கூடியது. இதுக்கு வந்து நம்மளுடைய உர மேலாண்மை ப்ளஸ் வந்து தண்ணி, இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குறைஞ்சபட்சம் 6லேருந்து 8 லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு சொட்டு நீர் பாசனத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ப்ளஸ் இதுக்கு உர மேலாண்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு 3 மாதமும் வந்து கொஞ்சம் குப்பை ப்ளஸ் வந்து வேப்பம் புண்ணாக்கு ப்ளஸ் வந்து டிஏபி வச்சிங்க அப்படின்னா வந்து அதிக மகசூல் பெறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனுடைய உற்பத்தி திறன் வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து 150 டன் 1 ஹெக்டேருக்கு. சுழற்சி காலம் வந்து 5 வருடம். இதை வந்து 2 வகையாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போஸ்ட், அதாவது முட்டு கட்டுறதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம். கீழேருந்து வந்து உயரம் எந்த உயரத்தில் வந்து 2 இன்ச்சு சுற்றளவு வருதோ அது வரைக்கும் வந்து நம்ம முட்டு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேப்பருக்காக வந்து நம்ம அனுப்பலாம். இது மேட்டுப்பாளையம் 1 ரகத்தை பற்றி. அடுத்து மேட்டுப்பாளையம் 2 ரகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேட்டுப்பாளையம் 1 அப்படிங்கிறது வந்து கேஷுரினா ஈக்குசிட்டிஃபோலியா. மேட்டுப்பாளையம் 2 அப்படிங்கிறது வந்து கேஷுரினா ஜுங்கூனியானா. இந்த கேஷுரினா ஜுங்கூனியானாவுடைய சிறப்பியல்பு என்ன அப்படின்னா வந்து இது பூக்காது காய்க்காது, அதாவது மலட்டுத்தன்மை கொண்ட மரம். அதனால் எந்தெந்த அதனுடைய எனர்ஜி, அந்த பூ காய்க்கிறதுக்கு வந்து தேவைப்படுற எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டையில் வைக்கிறனால இதனுடைய உற்பத்தி திறன் மேட்டுப்பாளையம் 1 ரகத்தோட வந்து அதிக அளவு இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேர்வு செய்யப்பட்ட ரகம். மேட்டுப்பாளையம் 2 வந்து ஒரு தேர்வு செய்யப்பட்ட ரகம். அதாவது ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து நிறையா மரபு விதைகளை வந்து இங்கே கொண்டு வந்து ப்ளஸ் இங்கே வந்து நம்ம வந்து அதை எவால்வேட் பண்ணி நம்ம வந்து இந்த வெரைட்டியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய சுழற்சி காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 36 மாதங்கள். இதனுடைய உற்பத்தி திறன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏக்கருக்கு குறைந்தது 65லேருந்து 70 டன்கள் உற்பத்தி திறன் இருக்கும். நான் மேட்டுப்பாளையம் 1 ரகத்துக்கு சொன்ன மாதிரியே வந்து இந்த ரகம் எல்லா வகையான மண்களுக்கும் வந்து ஏற்றது. களிமண் மட்டும் வந்து இந்த மரத்துக்கு வந்து ஆகாது. ப்ளஸ் மேட்டுப்பாளையம் 1 ரகத்துக்கு சொன்ன மாதிரியே வந்து இதுக்கு வந்து உர மேலாண்மை, நீர் மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். 3 வருஷத்தில் வந்து இந்த மரத்தை வெட்டிடலாம். 2 இன்ச்சு சுற்றளவு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம போஸ்ட்டுக்கு வந்து கொண்டு போகலாம். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பேப்பருக்கு கொண்டு போகலாம். இன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போஸ்ட்டுக்கு 8 அடி போஸ்ட் 2 இன்ச்சு சுற்றளவில் இருக்கிற போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் கிட்டத்தட்ட வந்து 7,000லேருந்து 8,000 வரைக்கும் போகுது. 10 அடி போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 9,000லேருந்து 10,000 வரைக்கும் போகுது. 12 அடி போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 12,000 ரூபா வந்து போகுது. அதனால் விவசாயிகள் வந்து இந்த உயர் விளைச்சல் ரகங்களை வந்து மேட்டுப்பாளையம் 1, மேட்டுப்பாளையம் 2 இந்த சவுக்கு ரகங்களை வந்து பயிரிட்டு பயனிடுமாறு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரம் பெற முனைவர் எஸ் உமேஷ் கண்ணா அவர்களை 08015729157 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 26/12/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இறால் வளர்ப்பால் பயனடைந்த திருவாரூர் மாவட்டம் வடகாடு பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் ஆர் ராம்மோகன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய மீனின பகுதியில் ரோகு குறித்த தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முட்டை கோழிகளுக்கான கொட்டகை அமைக்கும் முறைகள் குறித்து நாமக்கல் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழியின அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே ராஜேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.